இன்னும் ஒரே ஒரு புள்ளிவரம் சொல்லணும்னா சார், இப்ப பிஜேபின்னு ஒரு மாநிலம் மேல இருக்குல்ல, அவங்க இருசக்கர இன்ஜின் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அவங்க அப்படி இருக்கக்கூடிய அந்த மாநிலத்துல இருந்து சாரியா இன்னைக்கு வெறும் 10,000 ரூபாய் சம்பளத்துக்கு கூட தமிழ்நாட்டை தேடி எத்தனையோ அங்க இருக்க மக்கள் இங்க தேடி வராங்க அப்படின்னு சொன்னா, அந்த அளவுக்கு தமிழ்நாடு இன்னைக்கு முதன்மையான மாநிலமா இருக்கு. தமிழ்நாடு இன்னைக்கு முன்னேறி இந்தியா லெவல்ல பார்த்தா தமிழ்நாடு ஒரு அமெரிக்கா அப்படின்னு போர்ட்ரேட் பண்ணக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு தமிழ்நாடுடைய வளர்ச்சி இருக்கு அப்படின்னு சொன்னா, இதைய கஷ்டப்பட்டு இந்த அளவுக்கு இழுத்துட்டு வந்தது திராவிட கட்சிகள் எல்லாமே வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். திராவிட கட்சிகள் எல்லாம் தான். ஆனா அப்பேற்பட்ட அந்த திராவிடத்துல இருந்துட்டு இன்னைக்கு அண்ணாவை பத்தி இழிவா பேசின ஒரு கட்சியினுடைய இவங்க கூட்டணி வச்சிருக்காங்களே, இத மக்கள் எப்படி பார்ப்பாங்க? அதை நம்ம யோசிக்கணுமா வேணாமா? அப்படி இருக்கும் சூழ்நிலையில இவங்க எப்படி 210ன்னு சொல்ற அளவுக்கு எடப்பாடியார்கிட்ட என்ன முகாந்திரம் இருக்குன்னு எங்களுக்கு தெரியல. ஆனா நாங்க ரொம்ப தெளிவா இருக்கோம். எங்கனால அது சாதிக்க முடியும். கண்டிப்பா 2026 தேர்தல்ல 200ங்கிறது இலக்குதான். ஆனா அதை தாண்டி அதிக பெரும்பான்மையில திராவிட முன்னேற்ற கழகம் ரொம்ப முதன்மையான ஆட்சி அமையும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது.